கிறிஸ்துக்குள் அன்பளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளாக அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்தால் நாளுக்காக நன்றியோடு சொத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரர்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியர்கள் என்கிறான தலைப்பின் கீழே இந்த வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலே நீங்கள் பார்க்கணும், என்னென்னா பிரதான ஆசாரியர்கள்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆசாரியன், பிரதான ஆசாரியன் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் பிரதான ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தங்கிறான விஷயத்தை பார்க்க போகிறோம். பிரதான ஆசாரியர்கள்னால் இது பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு. பிரதான ஆசாரியன்னா ஒருமை, அப்படின்னா ஒரு ஆளை குறிக்கப்படுது. அப்போ ஆசாரியர்கள்னால் பன்மை குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ பிரதான ஆசாரியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் என்ற தலைப்பின் கீழே அந்த வேதவசனத்தை நம்ம அணுக போகிறோம். நிறைய பேருக்கு தெரியாது, வேத மாணவருக்கும் சரி, வேறு கிறிஸ்தவ அமைப்பில் இருக்கிறவங்களும் சரி, அவங்களுக்கு பிரதான ஆசாரியனா, பிரதானம்னா ஒருவர் தானே அர்த்தம். ஒரு ஆசாரியர்களாங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். இல்லை, வேத வசனத்தில் பிரதான ஆசை 2 பேரை குறிக்கப்பட்டிருக்கு. அது யாருங்கிறான விஷயத்தை வேத வசனத்தில் நம்ம தியானிக்கலாம். வேத ஆராய்ச்சி என்ற தலைப்பின் கீழே பிரதான ஆசிரியர்கள் 2 பேருங்கிறான விஷயத்தை வச்சு நம்ம தியானிக்க போகிறோம். அது எங்கேருந்து வந்தது, எங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குங்கிறான விஷயத்தை நான் பார்க்க போகிறோம். படிச்சிடலாம். புதிய ஏற்பாடில் படிச்சிடலாம். அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டுக்கு போயிடலாம் பார்க்குறோம். படிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 18 வசனம் 13, 24. யோவான் அதிகாரம் 18 வசனங்கள் 13 மற்றும் 24. முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாயிருந்தான். 24. பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான். பார்த்தீங்கன்னா இங்கே இயேசு கிறிஸ்து கடைசியாக அவங்க சில மரணத்தை ஒப்பு கொடுக்கறதுக்காக ஒரு என்கொயரி, அதாவது அவன் விசாரணை கைதியாக இயேசு கிறிஸ்து கொண்டு போகிறார். முதலாவது அண்ணா என்பவர்கிட்ட கொண்டு போகிறாங்க. அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுக்கு காய்பாக்கு மாமனாக இருந்தான்றது. அப்போ முதலாவது அண்ணா அனுப்புகிறாங்க. அவன் நினைச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுக்கு மாமனார் இருக்கான்றது. இந்த வசனத்தை படித்தீங்கன்னா ஏதோ இவர் ஆசாரியன் இல்லை, காய்பா தான் ஆசாரியன், அண்ணா தான் ஆசாரியன், காய்பா அவருக்கு மாமனாருங்கிற விஷயத்தை நம்ம சிலவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் இந்த அண்ணாவும் என்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரதான ஆசாரியன்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ அது என்னென்னுங்கிற விஷயத்தை அடுத்தடுத்த இதெல்லாம் பார்க்க போகிறோம். இதில் அண்ணா பிரதான ஆசாரியரா இல்லாட்டினா காய்பா பிரதான ஆசாரியான்னு பார்க்க போகிறோம். ஆனால் 2 பேருமே பிரதான ஆசாரியர் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். நம்ம அடுத்த வசனங்களை படிச்சிடலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு அதிகாரம் 26 வசனம் 3. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா என்னப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரமனையிலே கூடி வந்து, இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ குறித்து எங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்பொழுது பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா என்னப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை கூடியிருந்தார்கள். ஆசாரியனும் பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை, காய்பா பிரதான ஆசாரியனுங்கிற விஷயம் சொல்லப்படுது. ஆசாரியர்னா பிரதான ஆசாரியன் கீழே இருக்கிறவங்கள ஆசாரியன்னு சொல்லப்படுது. சரி, அடுத்த வசனங்களை படிச்சிடலாம். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 3, அதுக்கு 9, அதுக்கு 11 வசனம் படிச்சிடலாம். மார்க்கு அதிகாரம் 15 வசனங்கள் 3, 9 மற்றும் 11. பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. 9. பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. 11. பராபசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கு 15ஆம் அதிகாரம் 3, 9, 11 நீங்கள் கொஞ்சம் உச்சு நோக்கி கவனிச்சிங்கன்னா அதில் என்ன போட்டிருக்குன்னா 3ஆம் வசனத்தில் பிரதான ஆசாரியர்கள் அவர்கள் மேல் அநேக குற்றங்கள் சாட்டிட்டு பிரதான ஆசாரியர்களில் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு. அதே இது 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா பொறாமைனாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்துருக்கு.
இங்கேயும் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு பிரதான ஆசாரியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே இது 11ஆம் வசனத்தில் நீங்கள் படிச்சீங்கனாலும் அதை தான் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரிகள் ஏவி விட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, பிரதான ஆசாரியர்னு சொல்லி. அப்போ பிரதான ஆசாரியன் என்று சொல்லாமல் ஆசாரியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பன்மையில் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். அப்போ பன்மைன்னா ஒன்றுக்கு மேற்பட்டதான் பன்மைங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்போன்னா பிரதான ஆசிரியர் 2 பேருங்கிற விஷயத்தை தான் வேதவசனம் வந்து அட்ரஸ் பண்ணுது. அது என்னங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். அது 2 பேருங்கிற விஷயத்த சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கூட இன்னொரு வசனத்தை படிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் அதிகாரம் 12 வசனம் 11. பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். வசனத்துல சொல்லப்பட்டு பிரதான ஆசாரியர்கள் லாசரை கொலை செய்ய வந்துட்டு வகை தண்ணினார்கள் என்று சொல்லப்படுது, ஆலோசனை பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பிரதான ஆசாரியர்கள் அந்த டைம்ல யார் ஆசாரியர்களாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா அன்னாவும் காய்பாவும் ஆசாரியர்களாக இருந்தார்கள் சொல்லி வேதவசனம் சொல்லப்படுது. நம்ம அது கூட படிச்சிடலாம். லூக்காஸ் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லூக்கா அதிகாரம் 3 வசனம் 1. திபேரியராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்திய பிலாத்து யூதியாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது கார்பகு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு கார்பங்கு தேசமாகிய இத்துரேயாவுக்கும் திரகுனித்தே நாட்டிற்கும் அதிபதியாயும் லிசானியா கார்பங்கு தேசமாகிய அபிலேனுக்கு அதிபதியாயும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனம், அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியர் இருந்த காலத்திலே வனாந்தரத்தில் வந்துட்டு அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியன் இருந்த காலத்திலே வனாந்தரத்திலே சகரியன் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிடுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அன்னாவும் காய்பாவும் இருந்த காலத்திலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். அப்போ அதுக்கு முன்னாடி அங்கே வந்து ராஜபாரம் பண்ணவங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அன்னாவும் காய்பாவும் இருந்த காலத்தில் வந்துட்டு தான் அவர் யோவான் வந்துக்கிட்டு அவர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆசாரியர்களாக இருந்த காலத்திலேன்னு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் ஆசாரியர் இருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இவர் காலத்தில் அப்படின்னா இவர் வந்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். இவர் டைமில் தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு அது இயேசு கிறிஸ்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அண்ணா வந்துக்கிட்டு அங்கே பிரதான ஆசிரியர் சொல்லாமல் காய்பா மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு அவர் வந்து காய்பா தான் இருப்பார், இது வந்துட்டு அப்படிங்கிறதான் காய்பா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சிலவங்க சொல்லலாம். அதுக்கு பின்னாடி கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அதை கூட நம்ம படிச்சிடலாம். இயேசு கிறிஸ்து பரமேறின போனதுக்கப்புறம் கூட வந்துட்டு பேதுரு வந்து விசாரணை கைதே விசாரிக்காங்க. அப்போ வந்து அண்ணாவும் காய்பாவும் இருந்த பிரதான ஆசாரியர் இருந்தார்கள் சொல்லப்படுது. படிச்சிடலாம். அப்போஸ்தலர் 4:6. அப்போஸ்தலர் அதிகாரம் 4 வசனம் 6. பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி. இப்போ பிரதான ஆசாரியனாகி அண்ணாவும் காய்பாவும் இருக்கு. இது எப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் நடந்த சம்பவம் பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த காலத்தில் யார் தான் இருக்காங்கன்னா அண்ணாவும் காய்பாவும் ஆசாரியர்களாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் பரமேறி போனதுக்கப்புறம் அண்ணாவும் காய்பாவும் தான் இருக்கிறாங்க, ஆசாரியர்கள் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அப்போ புதிய ஏற்பாடு நம்மளாம் படித்தாச்சு. அங்கே 2 ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியர் 2 பேருங்கிற விஷயத்தை படித்தாச்சுன்னு பார்க்குறோம். இது எங்கேருந்து வந்தது அப்படி தொண்டு தொட்டு வந்ததுங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டிலேயே தேவனால் நியமிக்கப்பட்டது தான், அது மோசே மூலமாக ஆர்டர் நியமிக்கப்பட்டது, அது அந்த தொண்டு தொட்டு வந்ததுன்னு பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் இது எங்கே வந்ததுன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். என்னாகமும் 3ஆம் அதிகாரம் 2, 3, 4ஆம் வசனம் வரை படிச்சிடலாம். என்னாகமும் அதிகாரம் 3 வசனங்கள் 2 முதல் 4 முடிய. ஆரோனுடைய குமாரர் முதல் பிறந்தவனாகிய நாதாப், அபியூ, எலியாசர், இத்தாமார் என்பவர்களே. ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கு அவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஆசாரியரான ஆரோனுடைய குமாரரின் நாமங்கள் இவைகளே. நாதாபும் அபியும் சீனாய் வனாந்திரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்தபோது கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை.
எலியாசரும் இத்தாமாருமே தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். இப்போ என்னாகுமோ 3ஆம் அதிகாரத்தை தொடக்கத்தில் படிச்சீங்கன்னா, சீனா மலையில் கர்த்தர் மோசையோடு பேசின நாளிலே ஆரோன் மோசை என்பவர்களும் வம்ச வரலாறு ஆவன அப்படின்னு சொல்லிட்டு, ஆரோனுடைய குமாரன் முதல் பிறந்தவனாகிய நாதாப், அபியும், எலியாசர் இத்தாமார் என்பவர்கள். ஆரோனுக்கு 4 பசங்க இருக்காங்க. நாதாப், அபியும், எலியாசர், இத்தாமார்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வந்துட்டு இவங்க கோகாத்து வம்சத்தில் வர்றவங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க நாதாப், அபி வந்துட்டு என்ன பண்ணால், இவங்க வந்துட்டு பிரதான ஆசாரியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். 3ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு அவருடைய பிரதிஷ்டை செய்யப்பட்ட அபிஷேகம் பெற்றப்பட்ட ஆசாரியனான ஆரோனுடைய குமார் நாமங்கள் இவர்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டனா, பிரதான ஆசாரியர்களுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாதாவும் அபியும் சீனா வனாந்தரத்தில் அந்நியக்கினியை கர்த்தருடைய சந்நிதியை கொண்டு வந்த போது கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனார்கள். இப்போ ஆரோனுக்கு 4 குமாரர்கள் இருக்காங்க. அதில் 2 பேர் நினைச்சாங்க இறந்துட்டாங்க. ஒருத்தர் வந்துட்டு முதலாவது பிரதான ஆசாரியர், 2ஆம் ஆசாரியர்கள், அந்த 2வது ஆசாரியர்லாம் இருக்காங்க. அவங்க அவங்களும் பிரதான ஆசாரியருக்குள்ளே அது கேட்டகரியில் இருக்கிறவங்க 2 பேர். அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்போ அவங்களுடைய வம்சத்தில் தான் யார் வரணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிரதான ஆசாரியர்கள் வரணும். ஆனால் அவங்களுக்கு குமாரன் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு பிள்ளை இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 பேர், ஏன்னா ஆரோனுடைய 2 குமாரர்கள் உள்ளே வராங்க. எலியாசரும் இத்தாமாரும் தங்கள் தகப்பின்படி ஆரோனுக்கு முன்பாக ஆசாரியம் ஊழியம் செய்தார்கள். என்ன ஊழியம் செய்தாங்கன்னா, பிரதான ஆசாரியர் ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டது. பின்னாடி வசனத்தை ஆதாரத்தோடு நம்ம பார்த்துடலாம். இதை சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம படிச்சிடலாம். என்னாகமும் 4ஆம் அதிகாரம் 16, 28, 33 வசனங்களை படிச்சிடலாம். என்னாகமும் அதிகாரம் 4 வசனங்கள் 16, 28, 33. ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலியாசர் விளக்குக்கு எண்ணெயையும் சுகந்த தூபவர்க்கத்தையும் தினந்தோறும் இடும் போஜன பலியையும் அபிஷேக தைலத்தையும் வாசஸ்தலம் முழுவதையும் அதிலுள்ள யாவையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதன் பனிமுட்டுகளையும் விசாரிக்க கடவன். 28. கெர்சோன் புத்திரரின் வம்சத்தார் ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யும் பணிவிடை இதுதான். அவர்களை வேலை கொள்ளும் விசாரணை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இத்தாமாருடைய கைக்குள் அடங்கியிருக்க வேண்டும். 33. ஆசாரியனாகிய ஆரோனுடைய குமாரனான இத்தாமாருடைய கைக்குள்ளாக மெராரி புத்திரரின் வம்சத்தார் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடைக்கு அடுத்த எல்லா வேலையும் இதுவே என்றார். போதும். பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருக்குள்ள டியூட்டி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, லேவி இது என்னாகும் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் லேவின் புத்திரருக்குள் இருக்கும் கோகாத் புத்திரருடைய பிதாக்கள் வீட்டு வம்ச வரலாறுன்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. யாரெல்லாம் எங்கெங்கே ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆசாரியனாகிய ஆரோன் குமாரன் எலியேசர் எலியேசர் என்ன பண்ணால் அவருடைய டியூட்டி சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டுனா, என்னெல்லாம் டியூட்டி அவர் கண்ட்ரோலில் இருக்குன்னா, விளக்கு எண்ணெயையும் சுகந்த தூபங்களும் தினந்தோறும் இடும் போஜன பலியையும் அபிஷேக தைலத்தையும் வாசலத்தை முழுவதையும் அது யாவத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தின் அது பனிமுட்டையிலையும் விசாரிக்க கடவுள். இவர் விசாரிக்கிற டியூட்டி யாருக்கு ஆசாரியனாக ஆரோன் குமாரன் எலியேசர் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28ஆம் வசனத்தில் படிக்கும் பார்த்தீங்கன்னா, கெர்சன் புத்திரருடைய வம்சத்தின் ஆசாரிப்புட செய்கிற வேலையே என்ன செய்கிறது, ஆசாரனாகிய ஆரோன் குமாரன் இத்தாமாருடைய கைக்குள் இருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே படிக்க முடிச்ச பார்த்தீங்கன்னா 16 வருஷத்தில் அவருக்கு என்ன டியூட்டிங்கிறான விஷயத்த இன்சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கு. அதே 33ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆரோனுடைய ஆசாரனாகிய ஆரோனுடைய குமாரனாகிய இத்தாமார் கைக்குள் மெராரி புத்திர வம்சத்தாரும் ஆசாரி கூடாரத்தை செய்யும் பணிவிடைக்கு அடுத்த எல்லா வேலையிலும் இருக்கும். அப்போ இவருக்கு கீழே இத்தாமாருக்கு கீழே யாரையும் மெராரி லேவி புத்திரர்கள். அங்கே பார்த்து கெர்சோன் புத்திரர் யாருக்கு கீழே இருக்கும் இத்தாமாருடைய அவங்க கைக்குள்ளே இருக்கணும். ஆனால் அவங்க என்னென்ன வேலை செய்யணும், எதெல்லாம் இன்சார்ஜுங்கிறான விஷயத்த அவர்கள் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கிறோம்.
இப்போ அதுக்கு எலியேசரும் இத்தாமார் வந்துட்டு பிரதான ஆசாரியர்னு சொல்லி சில இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியமாக இருக்குன்னு பார்க்கும். பின்னாடி வசனங்களில் படிக்க முடிச்சத அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். இதான் ஒரு விஷயம். அப்போ வந்துட்டு நாதாப்புக்கு பால எலியேசரும் அபியூக்கு பால இத்தாமார் எடுத்துக்கிறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரதான ஆசாரியர்கள்ங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். பின்னாடி இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்த்தலாம். அவங்களோட பின்னாடியில் வந்ததெல்லாம் பார்த்தலாம். அப்போ வந்து பிரதான ஆசாரியர்கள் 2 பேருங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தலாம். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேர் என்று சொல்லப்படுது. 2 பேர் அடையாளம் பட்டிருப்பாங்க. அவங்க பிரதான ஆசாரியர், அவங்களுக்கு கீழே மற்ற ஆசாரியர்கள்லாம் வரணும்னு பார்க்குறோம். அப்போ ஆசாரியர்கள் என்றால் இவங்க பிரதான ஆசாரியர்கள், அவங்க கீழே வந்துட்டு தூபங்கட்டுற ஆசாரியர்கள், பலி செலுத்துகிற ஆசாரியர்கள், அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குது. பரிசுத்த ஸ்தலத்தில் போகிற ஆசாரிகள் இருக்குது. அப்போ இவர்கள் யாருங்கிற விஷயத்தை கூட நம்ம பார்த்துடலாம். பிரதான ஆசாரியர் 2 பேராங்கிற விஷயத்தை கூட நம்ம பார்த்துடலாம். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிச்சோம். 2 ராஜாக்கள் அதிகாரம் 25 வசனம் 18. காவல் சேனாபதி பிரதான ஆசாரியனாகிய செரையாவையும் 2ஆம் ஆசாரியனாகிய செப்பனியாவையும் வாசல் காக்கும் 3 காவற்காரரையும் பிடித்தான். காவல் சேனாபதி பிரதான ஆசாரியனாகிய செராயையும் 2ஆம் ஆசாரியனாகிய செப்பனியாவையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2ஆம் ஆசாரியன் பிரதான ஆசாரியர் இருக்காருல்ல, அவருக்கு செகண்ட் பார்க்கும். எப்படின்னா முதலமைச்சர், துணை முதலமைச்சர் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி முதலமைச்சர்னா எல்லா அமைச்சர்கள் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ஹெட்டு தான் முதலமைச்சர். அப்போ அவருக்கு கீழே வர்றவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணை நினைச்சது அமைச்சர்னு பார்க்கலாம். அது துணை இல்லாத 2வது அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லலாம், அமைச்சர்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே பிரதான ஆசாரியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா செரையா ஒருத்தருக்காக 2ஆம் ஆசாரியர் செப்பனியாங்கிற விஷயத்தை இருக்காருன்னு சொல்லப்படுது பார்க்குறோம். பிரதான ஆசிரியர் 2 பேர். அப்போ வந்துட்டு பிரதான ஆசிரியருக்கு த சீஃப் சொல்லப்பட்டிருக்கு. செகண்ட் ப்ரீஸ்ட் வந்துக்கிட்டு செகண்ட் ரேங்க். அவர் யார் பார்த்தீங்கன்னா இந்த செப்பனியா இருக்கிறான்ட்டு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். சரி, அதுக்கப்புறம் நம்ம படிச்சலாம். இன்னொரு வசனம் இவங்க யாரு சொல்லி பார்த்தலாம். எரேமியா 52ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிச்சலாம். எரேமியா அதிகாரம் 52 வசனம் 24. காவல் சேனாதிபதி பிரதான ஆசாரியனாகிய செரையாவையும் 2ஆம் ஆசாரியனாகிய செப்பனியாவையும் வாசற்படியின் 3 காவற்காரரையும் பிடித்து கொண்டு போனான். எங்கே சொல்லப்பட்டிருக்கு அதே வசனத்தை. அவர் பிரதான ஆசாரியர் செராயாவையும் 2ஆம் ஆசாரியர் செப்பனியாவையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து 2ஆம் ஆசாரியர் பிரதான ஆசாரியர்னு சொல்லப்படுது. இந்த பிரதான ஆசிரியர் 2 பேருங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 ராஜாக்கள் அதிகாரம் 23 வசனம் 4. பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்கிரக தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பனிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்க பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் 2ஆம் வகுப்பிலுள்ள ஆசாரியர்களுக்கும் காவல் காக்கிறவர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு புறம்பாய் கீதரோன் வெளிகளில் சுட்டரித்து அவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணினான். அப்போ பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரணியாகிய இலக்கியாங்கிற விஷயம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 2ஆம் வகுப்பில் உள்ள அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுன்னு பார்ப்போம். அவன் பார்த்தீங்கன்னா இந்த வகுப்புங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்துட்டு இப்போ தான் எடுத்துட போகிறோம். அந்த பிரதான ஆசாரியருக்குள்ள அந்த காரியங்கள் அதாவது டியூட்டிக்குள்ளே வரப்போகிறோம். ஏன் 2 பேர் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 24 வகுப்பு இருக்குது. இந்த 24 வகுப்புல எப்படின்னா 2 ஆசாரியின் கீழே பிரிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நாதாப் அபியூன்னு பிரித்து அவங்களுக்குள்ள 24 வகுப்பு போட்டிருக்காங்க. 24 வகுப்புன்னா வருஷத்துக்கு வந்துட்டு வருஷத்துக்கு 48 வகுப்பு வரும் அப்படின்னு பார்க்குறோம். அதை நம்ம பின்னாடி டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். அதனால் 24 வகுப்பு ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசாரியர்களுக்கு 2 டியூட்டி, வருஷத்துக்கு 2 டியூட்டி எங்கே போனால் ஆசாரி கூடாரத்தில் போகிற டியூட்டி உண்டு. வருஷத்துக்கு 2 முறை போகிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிரதான ஆசிரியர்களுக்கு ஆசாரி கூடாரத்தில் சரி எப்படின்னா அவங்க
மாதத்துக்கு 2 முறை போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அவங்க 2 முறை போக வேண்டியிருக்கும். அதை நாதாப் அபியூ, அதுக்கு பாலாண்டு எலியாசர் இத்தாமார், அதுக்கு பின்னாடி வர பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிறையா செப்பனியா அப்படின்னு சொல்லி வந்திருக்குல்ல, அதே மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்க்குறோம். இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ வகுப்புன்னா அந்த 24 வகுப்புகளில் வர்றது ஒவ்வொரு அவங்க இப்போ நாதாப்னா அவங்க வந்துட்டு அந்த வகுப்புக்குள்ளே வர்ற அந்த அவங்களையும், அபியோ வர்றவங்க அவங்க வகுப்பில் வர்றவங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 24 வகுப்பு 24 வகுப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. மொத்தத்தில் 24 வகுப்பு டேன் மாதிரி வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்துட்டு 48 வகுப்பு வரும். அந்த 48ல் பாதி வருஷத்துக்கு 2 முறை எங்கே உள்ளே போக வேண்டியிருக்கு. நம்ம டிஸ்பிளேயில் அவங்களுக்கு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் பார்க்குறோம். ஏதாவது ஒரு விஷயம் அந்த வகுப்பில் உள்ள ஆசாரியர் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இந்த 24 வகுப்பு எங்கே சொல்லப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை வந்து பார்த்துடலாம். 1 நாளாகவும் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனம் வரை, அதுக்கப்புறம் 18, அதுக்கப்புறம் 19 வசனம் வரை படிச்சிடலாம். 1 நாளாகமும் அதிகாரம் 24 வசனங்கள் 1 முதல் 7 மற்றும் 18, 19. ஆரோன் புத்திரரின் வகுப்புகள் ஆவன. ஆரோனின் குமாரர் நாதாப், அபியூ, எலியாசர், இத்தாமார் என்பவர்கள். நாதாபும் அபியூவும் குமாரர் இல்லாமல் தங்கள் தகப்பனுக்கு முன்னே மரித்தபடியினால் எலியாசரும் இத்தாமாரும் ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். அப்போதும் இப்போ ஆரோனுடைய புத்திரன் வகுப்புள்ளான அப்படின்னு சொல்லிட்டு ஆரோன் குமாரன் நாதாப்பு, எலியாசர், இத்தாமார் என்பவர்கள் சொல்லிருக்கு. நாதாப்பு, அபியூ, எலியாசர், இத்தாமார் சொல்லப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஏற்கனவே வந்து இறந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க தான் பிரதான ஆசிரியர் கீழே இருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலியாசர், இத்தாமார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. நாதாப், அபியும் ஒரு குமாரர்கள் இல்லாதபடினால் அவங்க மறுத்து போயிட்டாங்க. அதுக்குனால எலியாசர், இத்தாமாரும் ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். எந்த ஆசாரிய ஊழியம்னா பிரதான ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். அதுக்கப்புறம் பிரதான ஆசாரியர்கள், அந்த பிரதான ஆசாரியர்கள் விஷயம் என்னென்னா இங்கே சொல்லப்படல பிரதானமார்கள், இந்த ஆசாரியர்கள் வகுப்புல பிரதானமாக அவர்கள் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது தாவீதின் காலத்தில் அந்த ஆசாரி கூடாரத்துக்கு அந்த நியமிக்கப்பட்ட அந்த பேர் தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து படிக்கலாம். தாவீது சாதோக்கை கொண்டு எலியாசரின் புத்திரரையும், அகிமெலேக்கை கொண்டு இத்தாமாரின் புத்திரரையும் அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்திற்கு முறைப்படி அவர்களை வகுத்தான். அவர்களை வகுக்கிற போது இத்தாமாரின் புத்திரரை பார்க்கிலும் எலியாசரின் புத்திரருக்குள்ளே தலைமையானவர்கள் அதிகமான பேர் காணப்பட்டபடியினால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தாவீது என்ன சொல்றாரு, சாதோக்கை கொண்டு எலியாசாரின் புத்திரரையும் அதுக்கப்புறம் அகிமேலை கொண்டு இத்தாமார் புத்திரர்கள் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு என்னென்னா இந்த எலியாசருக்கு பால யார் வரான்னு பார்த்தீங்கன்னா எலியாசர் புத்திரருக்கு பால என்ன யார் வராங்க, சாதோக்கு அவருக்கு வராரு அந்த பிரதான ஆசிரியர். இதில் இத்தாமாருடைய புத்திரருக்கு பால வந்துட்டு என்னென்னா அகிமேலேக்குங்கிறதான பிரதான ஆசாரியர் வராரு பார்க்கும். அவங்க ஹெட்டு, அவங்களுக்கு கீழே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஆசாரியர்கள் வருவாங்க. இவங்க தூபம் கட்டுறவங்க, மறுபடியும் பலி செலுத்தி அந்த வேலைகள் பண்ணி ரத்தத்தை கொண்டு வர்ற விஷயங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. இவங்க ஹெட்டு, இவங்களுக்கு கீழே இருக்கிற ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். எலியாசரின் புத்திரரில் 16 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும், இத்தாமாரின் புத்திரரில் 8 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் தலைமையாக வைக்கப்பட்டார்கள். எலியாசரின் புத்திரரிலும் இத்தாமாரின் புத்திரரிலும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் பிரபுக்களாய் இருக்கும்படிக்கும் இவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் பண்ணாமல் சீட்டு போட்டு அவர்களை வகுத்தார்கள். லேவியரின் சம்பிரதியாகிய செமாயா என்னும் நெதனேலின் குமாரன் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் ஆசாரியனாகிய சாதோக்குக்கும் அபியத்தாரின் குமாரனாகிய அகிமெலேக்குக்கும் ஆசாரியரும் லேவியருமான பிதாக்களின் தலைவருக்கு முன்பாக அவர்கள் நாமங்களை எழுதினான். ஒரு பிதாவின் வீட்டு சீட்டு எலியாசருக்கு விழுந்தது. பின்பு அந்தபடியே இத்தாமாருக்கும் விழுந்தது. முதலாவது சீட்டு யோயாரிபின் பெயர் வழிக்கும், இரண்டாவது எரேயாவின் பெயர் வழிக்கும். 18 பார்த்தீங்கன்னா அதான் சொல்லிட்டு முதலாவது சீட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பிதாக்கள் வீட்டு ஒரு பிதாவின் வீட்டு சீட்டு எலியாசருக்கு விழுந்தது. பின்பு அந்தபடி இத்தாமாருக்கு விழுந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ இந்த எலியாசருக்கு பல யார் எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா சாதைக்குக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு இத்தாமார் புத்திரருக்கு அபிமெலேக்கு எடுத்தாங்க. அவங்க கீழே வந்துக்கிட்டு 24 வகுப்பு பிரிக்காங்க. முதலாம் சீட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதாக சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். முதலாம் சீட்டு சொல்லப்பட்டிருக்கு, 2வது சீட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சொல்லப்பட்டிருக்கு. சொல்லிட்டு 24 சீட்டுங்கிறான விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கு. அது முடிவு பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்தில் இருக்கும். 18, 19 அது விஷயம் படிக்கலாம். 23வது தெலையாவின் பேர் வழிக்கும் 24வது மாசியாவின் பேர் வழிக்கும் விழுந்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு கற்பித்தபடியே அவர்கள் அவனுடைய கட்டளையின் பிரகாரம் தங்கள் முறை வரிசைகளில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு பிரவேசிக்கும் அவருடைய ஊழியத்திற்காக பண்ணப்பட்ட வகுப்புகள் இவைகளே. வகுப்புங்கன்னா கிளாஸஸ்ன்னு பார்க்கும், அதாவது கேட்டகரியாக பிரிக்காங்கன்னு பார்க்கும். அப்போ 24 வகுப்பும் பிரிக்காங்க. அந்த 24 வகுப்புக்குள்ளே யார் வரோம் பார்த்தீங்கன்னா அந்த 2 விஷயமாக பிரிக்காங்க. 24ங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த தனித்தனியாக அவங்க பிரிக்காங்க. 12 பேராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். அப்போ இத்தாமார் கூட ஒரு 12 கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எலியேசருக்கு 12 இது அந்த அந்த ஆசாரியர் குறிப்பும், அதுக்கு இத்தாமாருக்கு 12 அந்த கிளாஸஸ் வரும். அப்போ தான் 24 பேருங்கிற விஷயத்தில் அவங்க சொல்லப்படும். அப்படியே அனுப்பிச்சிடாமல் பார்த்தீங்கன்னா அப்படி என்ன செய்கிறாங்கன்னா அப்படி அந்த கிளாஸஸ் அப்படி போகிறாங்க. அப்போ வருஷத்துக்கு அந்த ஆசிரியர்கள் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா 2 முறை என்ன செய்கிறாங்க உள்ள போவாங்க. மொத்தம் 48 வகுப்பு வரும். அது பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பிரதான ஆசிரியர்கள் வாரத்துக்கு 2 முறை என்ன செய்கிறாங்க டியூட்டி மாற்றி போவாங்க. ஒரு ஆசிரியர் 7 நாள் கண்டினியூவாக வீட்டுக்கு போகாமல் ஃபுல்லாக இருந்து ஊழியம் செய்வாங்க. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆசாரியர் என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 7 நாள் கண்டினியூஸாக இருப்பாங்கன்னு பார்க்குறோம். இந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு கீழே இருக்கிற ஆசாரிகளும் அப்படி தான். அவங்க யாரும் வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஆசாரி கூட்டாரத்தை சார்ந்து ஃபுல்லாக இருப்பாங்க. வீட்டுக்கு போக மாட்டாங்க பார்க்குறோம். ஏன் போகலைங்கிறான விஷயத்த நம்ம வந்து வசனத்தை ஆதாரத்தோடு நினச்சிட்டு பார்க்க போகிறோம். ஃபுல்லாக இருப்பான் பார்க்கும். அவங்க வீட்டுக்கு போயிட்டாலும் அவங்க வந்துட்டு என்னது மாம்சத்தில் தீட்டுக்கிட்டு பட்டுறக்கூடாது. அப்படி தீட்டுப்பட்டு ஆசாரி கூடத்தில் போனால் அவங்க என்ன மறிக்கிற வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக இருந்து வேலை பார்க்கணும் இருக்கணும். ஒரு ஆசாரியனுக்கு கீழே ஒரு கிளாஸஸ் ஃபுல்லாக அதை இருப்பாங்க. 2வது ஆசாரியன் கீழே ஆரம்பிச்சு 2வது கிளாஸஸ் இருப்பாங்கன்னு பார்க்கணும். அப்போ இவங்களுக்கு வந்துட்டு 24 வகுப்புனா அப்போ 12 குரூப்பாக பிரிச்சுருப்பாங்க. பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ 24 வகுப்புங்க பார்த்திங்கன்னா அங்கே 24 வகுப்புனா வருஷத்துக்கு வந்துட்டு 2 முறை அங்கே போவாங்கன்னு பார்க்கணும். அது ஒரு விஷயம். அதுக்கு அந்த வகுப்பை கொடுத்து பின்னாடி இவங்க வந்துட்டு பாபிலோனில் அடிமைப்பட்டு போயிட்டு இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரா டைமில் வந்து வராங்க. இந்த கோரேசின் பீரியடில் ஆலயம் கட்டி வரமுச்சுன்னா இதே அந்த ஆசாரி வகுப்பை வந்து பிடிக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அதை கூட நம்ம படிச்சிடலாம். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிச்சிடலாம். எஸ்ரா அதிகாரம் 6 வசனம் 18. மோசேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆராதனைக்கென்று ஆசாரியரை அவர்கள் வகுப்புகளின்படியும் லேவியரை அவர்கள் முறை வரிசைகளின்படியும் நிறுத்தினார்கள். அப்போ அந்த ஆசாரிய வகுப்பு எங்கே பிரிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மோசே காலத்தில் அங்கே பிரிக்கப்பட்டதான். அதன் அடிப்படையில் தான் அந்த தாவீது ஒரு காலத்தில் அந்த பிரிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சிறையிருப்புக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஆலயம் கட்டி ஆலயத்தை வந்துட்டு அவங்க வந்துட்டு அதை ரிப்பேர் ஒர்க் பண்ணி அந்த புதுப்பித்ததுக்கப்புறம் இவங்க அந்த வகுப்பின்படி அந்த 24 வகுப்பின்படி அனுப்பிச்சிடறாங்க வராங்க பார்க்கும். அப்போ 24 வகுப்புனா 12 பார்க்கும். அது கோத்தத்தில் நிலட்டமாக 12 வருது. அது 24ங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ 24 வகுப்புன்னு பார்த்தீங்கன்னா 12 மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ வந்துட்டு 24 வகுப்பு 12 மாதம் 12 மாதம்னா ஒரு வருஷம் சொல்லப்படுதுக்கு. அப்போ இவங்க எப்படி ஷேர் பண்ணுறாங்கங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வாரத்துக்கு வந்துட்டு 7 நாள்னு பார்க்கும். அப்போ ஒரு மாதத்துக்கு 4 வாரம் என்று சொல்லப்படுது. அப்போ 4 பெருக்கல் 12 பார்க்கும். அப்போ 4 வாரம் 12 மாதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 4 வாரம் மாதத்துக்கு 4 வாரம் 12 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 48 வகுப்பாக வரும்னு பார்க்கணும். 48 வகுப்பு வரும். இந்த 48 வகுப்பை எப்படி ஷேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
24 வகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 6 மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா 24 வகுப்பு வரும் பார்க்கும். 6 மாதம் தான் 24 வகுப்பு, 6 மாதத்துக்கு அது ஒரு 24, அடுத்த 6 மாதத்துக்கு 24, அப்போ எத்தனை 48 வகுப்புன்னு பார்க்கும். அப்போ 48ங்கிற விஷயம் என்னென்னா ஒரு வருஷத்துக்கு 48 வகுப்பு. அப்போ அப்படி பாதியாக குறைச்சோன்னா 6 மாதத்துக்கு வந்துட்டு ரெண்டு வகுப்பாக பிரித்து இருப்பாங்க. 2 வகுப்புனா அந்த 24 வகுப்பு அவங்க பிரித்து வேலை பார்ப்பாங்க பார்க்கணும். அப்போ 48ன்னா ஒரு வருஷத்துக்கு, 24ங்கிறது வருஷத்துக்கு 2 முறை என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா ஆசிரியர் போவாங்க. ஆனால் பிரதான ஆசிரியர்கள் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 2 முறை என்ன செய்வாங்க போவாங்கன்னு பார்க்கணும். சாதாரண ஆசிரியர்கள் வருஷத்துக்கு 2 முறை தான் போவாங்க. ஆனால் பிரதான ஆசிரியர்கள் மாதத்துக்கு 2 முறை போவாங்க. அதுதான் ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஏன் அந்த மாதத்துக்கு 2 முறை அவங்க ஆசாரிகளில் போகிற அந்த வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பயபக்தியோட அனுசரிக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணியிருப்பான்னு பார்க்கணும். எப்படி நம்ம ராபோஜனத்தை வருஷத்துக்கு ஒரு முறை அனுசரிப்போம், ஏன்னா பயபக்தியோடு அனுசரிக்கிறதுக்காக நம்ம அப்படி பண்ணியிருக்க ஒழுங்குமுறை வச்சுருக்காரு. அதை இது மாதம் மாதம் பண்ணுறதுதான்னா நினச்சிவாங்க ஒரு பயபக்தி இருக்காது. அதேமாதிரி ஆர்சியில் பார்த்தீங்கன்னா தினமும் கொடுக்காங்க, ஒரு கட்டாவரத்தை போடுவாங்க, அநியாயம் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனாலும் நினச்சாங்க அதை பாவமன்னிப்பு இல்லாமல் அப்படி அது இது இல்லாமல் பரிசுத்தலமாக எடுப்பாங்க. சில சபைகளை பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் சபை, வெளி சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறவங்க இருக்காங்க, வருஷத்துக்கு 2 முறை பண்ணுறவங்க இருக்காங்க, வருஷத்துக்கு 1 முறை பண்ணுறவங்களும் இருக்காங்கன்னு பார்க்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஆசாரி கூடத்தில் ஏன் அப்படி 2 முறை போட்டிருக்காங்க, ஒரு பயபக்தியோடு அனுசரிக்கன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பிரதான ஆசிரியர்களுக்கு ஒரு வாரம் லீவு, ஒரு வாரம் டியூட்டி அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு ஒரு வகுத்திருக்கா என்று பார்க்கிறோம். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ 12 மாதம் 12 மாதங்கிறது தான் ஒரு வருஷங்கிறது சொல்லப்படுது. அது வேதத்தில் எங்கேயாட்டி ரெக்கார்ட் இருக்காங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். 12 மாதம்ங்கிறான விஷயம் சொல்லப்படுது, அது கூட படிச்சிடலாம். எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எஸ்தர் அதிகாரம் 2 வசனம் 12. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைப்படி 12 மாதமாகிய செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது, அப்போ பார்த்தீங்கன்னா 6 மாதம் அது வெள்ளை போலம் அப்படின்னு சொல்லி 6 மாதம் சொல்லி சொல்லப்படுது, 12 மாதம் சொல்லப்படுது. அப்போ 12 மாதம் ஒரு வருஷம் சொல்லப்படுது. இந்த ஒரு வருஷத்தை 6 மாதமாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். அதே மாதிரி கூட அங்கே 6 மாதமாக பிரித்து நினைச்சிருவாங்க ஒரு டூட்டி பார்த்துருப்பாங்க என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். அப்போ அவங்க சுழற்சி முறையில் அப்போ சுழற்சி முறையில் மாற்றி பெற்றிருப்பாங்க. ஒரு டைம் இத்தாமார் குரூப்பில் ஒரு குரூப்பும், இன்னொரு டைம் இத்தாமார் குரூப்பில் இன்னொரு குரூப்பும் போயிருக்கணும். இத்தாமார் செட்டு ஒரு டைம் ஆரம்பிச்சில் அவங்க கீழே ஒருத்தர் வேலை பார்ப்பாங்க, எலியாசர் பற்றியில் ஆரம்பிச்சு அவங்க டைமில் வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதோவுக்கு டைமில் அவங்க ஒரு வாரம் அதுக்கு கீழே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகிமேலேக்கு ஆரம்பிச்சு அவங்க கீழே ஒருத்தர் இருப்பாங்கன்னு பார்க்கணும். அப்படி தான் 24 வகுப்பை நம்ம பிரிக்கும். அவங்க 12 பிரிச்சிருக்காங்கன்னா அவங்க எப்படி வகுத்தாங்கங்கிறான விஷயத்த பின்னாடி டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்போ 12 மாதங்கிறான விஷயம் சொல்லப்படுது. 12 மாதங்கிறது ஒரு வருஷம் என்று சொல்லப்படுது, அதை கூட நம்ம படிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிச்சிடலாம். 1 ராஜாக்கள் அதிகாரம் 4 வசனம் 7. ராஜாவுக்கும் அவன் அரமனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரிக்கிற 12 மணியக்காரர் சாலமோனுக்கு இஸ்ரவேல் தேசமெங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள். பார்த்தீங்கன்னா 12 மணியக்காரர்கள் மாதத்துக்கு 1 சொல்லி வருஷம் ஃபுல்லாக அங்கே இருந்தாருன்னு சொல்லப்படுது. அந்த 12ங்கிறது 12 மாதம் தான் ஒரு வருஷம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 48 வகுப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா அதை 2ஆக பிரித்தாங்கன்னா 6 மாதத்துக்கு அவங்க 24 வகுப்பாக அவங்க நினச்சிட்டாங்க அவங்க உள்ளே போயிருப்பாங்க விஷயத்தில் அவங்க சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். அந்த வகுப்பு குறித்து லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நம்ம படிச்சிடலாம். லூக்கா அதிகாரம் 1 வசனம் 5. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. இப்போ சகரியா யாரும் பார்த்தீங்கன்னா அந்த அபியா வகுப்பை சேர்ந்திருக்காரு என்று சொல்லப்படுது.
யூதேயாவில் என்ன சொல்லி யூதா தேசத்து ராஜாவாகி ஏரோது நாட்களில் அபியா என்று ஆசாரிய வகுப்பில் இருந்தார். சகாரி என்று பெயர் கொள்ள ஆசாரியின் ஒருவர் இருந்தான். அவன் மனைவி என்ன சொல்லி ஆசாரியின் குமார்த்தி ஒருத்தி, அவர் பேர் எலிசபெத் சொல்லப்பட்டது. அபியா வகுப்பில் இருக்காரு. அந்த வகுப்பு அவர் அந்த டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா போகிறான்னு சொல்லப்படுது. 23ஆம் வருஷம் அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேற போல தன்னோட வீட்டுக்கு போனான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரி கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது, அவங்க வந்துட்டு என்ன போயிடக்கூடாது பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே போகக்கூடாது. அப்படின்னா அவங்க வந்துட்டு வீட்டுக்கு அதுவும் போயிடக்கூடாது. அவங்க என்ன பண்ணுறாங்க 7 நாள் நினச்சிடுவாங்க அங்கே இருப்பாங்கன்னு பார்க்கும். அதோட ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும், இந்த ஊழியத்தின் நாள் நிறைவேற வரைக்கும் அப்படிங்கிற விஷயம் எத்தனை பார்த்தீங்கன்னா அவர் 7 நாள் தான் அந்த ஊழியன்னு பார்க்கும். அந்த ஊழியத்தின் வரைக்கும் அவங்க நினைச்சுறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காருங்க என்று சொல்லப்படுது. அந்த அபியா யாருங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு அந்த எலியேசர் இத்தாமார் புத்திரர்கள் அந்த ஆசாரியான சாதோக்கு இருந்து ஆசாரியர்களாங்கிற விஷயத்த நம்ம பார்க்கல. அவங்க பார்த்தீங்கன்னா எலியேசர் புத்திரக்காக சாதோக்கையும் இத்தாமார் புத்திரக்காக அஹிமெலேக்குங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்துட்டு ஆசாரியர்களா, அவங்க பிரதான ஆசாரியர்களாங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். அதை கூட படிச்சிடலாம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 சாமுவேல் அதிகாரம் 8 வசனம் 17. அகிதூபின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாரின் குமாரன் அகிமெலேக்கும் ஆசாரியராயிருந்தார்கள். செராயா சம்பிரதியாயிருந்தான். அப்போ இவங்க ஆசாரியராக இருந்தார்கள். சாதோக்கும் அபியத்தார் குமாரன் அபிமெலேக்கும் ஆசாரியன் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 பேர் ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுது. அப்போ யாருன்னா பிரதான ஆசாரியர்கள். அதுக்கப்புறம் 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சாமுவேல் அதிகாரம் 21 வசனம் 2. தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் என்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோடே சொன்னார். இன்னிடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யாரும் பார்த்தீங்கன்னா இந்த அபிமெலேக்கு பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரி, இவங்க கையில் இருக்காங்க. அப்போ ஆசாரியன் அபிமெலேக்கு இடத்துல போனான். அவள் வந்துட்டு நடுக்கத்தோடு தாவீது இருந்தான்னு பார்க்கும். இந்த யாரும் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்பங்கள் கேட்காங்கிற விஷயம் சொல்லப்படுது. இவர் டைம் பார்க்கும். இவர் வந்துட்டு 2 சாமுவேல் 8:17 பார்த்தீங்கன்னா சாதோக்கு இருந்த அந்த ஹெட்டாக இருக்க முடிச்சுட்டு அந்த இருந்த ஆசாரியர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1 சாமுவேல் 21:2 பார்த்தீங்கன்னா அஹிமெலேக்குங்கிற ஒருத்தர் ஆசாரியன் என்று சொல்லப்படுது. இவங்க ஹெட்டாக இருந்து அந்த விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். 2 பேரும் ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். யோவான் சான தகப்பன் சகரியா வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அபியா வகுப்பில் இருக்கிற வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அபியா வகுப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவர் வந்துட்டு அந்த ஊழியம் முடிஞ்சதுக்கப்புறம் நினைச்சிட்டார் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு போனார் என்று சொல்லப்படுது. அப்போனா அதுக்கு முன்னாடி 7 நாள் அங்கே தான் இருக்கணும் என்று சொல்லப்படுது. ஏன்னா ஆசாரிய கூட்டத்தில் இருக்கணும் என்று சொல்லப்படுது. நம்ம அது கூட நம்ம படிச்சிடலாம். அபியத்தார் யாருன்னு பார்த்தலாம். அபியா வகுப்புனா அபியத்தார். அதுனா 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் படிச்சிடலாம். 2 சாமுவேல் அதிகாரம் 15 வசனம் 35. உன்னோடு அங்கே சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ராஜாவின் வீட்டிலே பிறக்கிற ஏதேது செய்தி உண்டோ, என்னென்ன கேள்விப்படுகிறாயோ அதையெல்லாம் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களுக்கு அறிவிப்பாய். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஆசாரிகள் தான் இருந்தாங்க. அப்போ ஏன் அந்த சாதோக்கு அபியத்தார் என்ற ஆசாரியர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிரதான ஆசாரியர்களாக இருந்தாங்கன்னு பார்க்கணும். அதுதான் அது சொல்லப்படுது. சாதோக்கும் மகன் அபியத்தார் அப்படிங்கிற சொல்லுங்கிற அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சாதோக்கும் அபியத்தாருங்கிறான ஆசாரியர்கள் இருக்கிறாங்கன்னு இருக்கு சாதோக்கு பார்க்கும். அப்போ இந்த அபியத்தார் வகுப்பில் தான் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா இந்த சகரியாங்கிறானா அவர் வந்து அந்த ஆசாரி வகுப்பில் இருக்கான்னு பார்க்கும். பின்னாடி இவங்க வகுப்புலேருந்து வரான்னு பார்க்கணும். அந்த 7 நாள் தான் அவங்க வந்துட்டு அவங்க டியூட்டி ஒர்க் பண்ணணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை கூட நம்ம படிக்கலாம். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 29-30 படிக்கலாம். யாத்திராகமம் அதிகாரம் 29 வசனங்கள் 29 மற்றும் 30. ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள் அவனுக்கு பின் அவனுடைய குமாரரை சேரும். அவர்கள் அவைகளை உடுத்திக்கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டையாக்கப்படுவார்கள். அவனுடைய குமாரரில்
அவன் பட்டத்துக்கு வருகிற ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்வதற்கு ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது அவைகளை 7 நாள் மட்டும் உடுத்திக் கொள்ள கடவன். அப்போ வந்து 7 நாள் அந்த உடுத்திக் கொள்ள கடவன் பார்க்கும். அப்போ என்ன சொல்றது, அவருடைய குமாரன் வந்து பட்டத்துக்கு வந்துட்டு ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசிக்கும் போது ஆசாரிப்பு கூடாரத்துக்கு பிரவேசிக்கும் போது அவர்கள் 7 நாள் மட்டும் உடுத்திக்கொள்ள வேண்டும் சொல்லிருக்கு. இது பிரதான ஆசாரிக்கும் பொருந்தும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாதாரண ஆசாரியர்களுக்கு பொருந்து பார்க்கணும். பிரதான ஆசாரி கீழே வேலை பார்க்க ஆசாரிகள் ஒரு வாரம் அந்த டியூட்டி பார்க்கணும். டியூட்டி பார்க்கணுன்னா காலையிலேருந்து மாலை வரைக்கும் டியூட்டி பார்க்கணும், அந்த வேலைகள் பார்க்கணும். அதுக்கப்புறம் மாலையில் ரெஸ்ட் எடுக்கணும். அந்த ஆசாரி கூடாரம் சார்ந்து அங்கே இருந்த டென்ட்டு போட்டு அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எதுன்னா அங்கே அப்பம், அதுக்கப்புறம் போஜன பள்ளி கொடுக்குற விஷயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறைச்சி தான் சாப்பிடணும். அந்த விஷயம் வீட்டில் இருந்து எந்த இதுவும் அவங்களுக்கு சாப்பாடு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு சூதகஸ்திரீ அவங்க சமையல் பண்ணி அவங்க வந்துக்கிட்டு அவங்களுடைய சாப்பாடை சாப்பிட்டோம்னா தீட்டு போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு இப்படி தீட்டுப்பட்டு இவங்க ஆசாரி கூடாத போனால் அங்கே மறிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி ஸ்திரீகள்கிட்ட இருந்து வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆசாரி கூடாரத்தில் இருக்கிறவங்க அந்த ஒரு வாரம் அளவும் ஆசாரி கூடாரத்தில் இருக்கிற அந்த பலி அந்த இதை தான் அவங்க சாப்பிடணுங்கிறான ஒரு சட்டம் கூட இருக்குது. அது பின்னாடி நம்ம வந்து பாடங்களை கூட நம்ம வந்து பார்த்தலாம். இதில் பார்த்தா அது ரொம்ப லென்த்தாக போகும், அதனால் நம்ம வேண்டாம் இருக்கிற பார்த்தலாம். அப்போ 7 நாள் தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஆசாரி கூடாரத்தை பிரியாமல் இருக்கணும்னு சொல்லி இங்கே சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேவியாகவும் 8ஆம் அதிகாரம் 33, 35, 36 வசனங்கள் வரை படிச்சிடலாம். லேவியராகமம் அதிகாரம் 8 வசனங்கள் 33 முதல் 36 முடிய. பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் 7 நாள் ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படாதிருங்கள். 7 நாளளவும் நீங்கள் பிரதிஷ்டைப்படுத்தப்படுவீர்கள். இன்று செய்தது போல உங்கள் பாவ நிவர்த்திக்காக இனிமேலும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். நீங்கள் சாகாதபடிக்கு 7 நாள் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடார வாசலிலிருந்து கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள். இப்படி நான் கற்பிக்கப்பட்டேன் என்றான். கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும் அவன் குமாரரும் செய்தார்கள். பிரதிஷ்டப்பட்ட நாட்களே நிறைவேறும் வரைக்கும் 7 நாள் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு புறப்படாதுங்க. பிரதிஷ்டப்பட்டனா உறுதிப்படப்பட்ட அந்த 7 நாளுக்கு நிறைவேறணுன்றது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆசாரி கூடாரத்தில் அவங்க ஒரு டூட்டி 7 நாளுங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் இந்த 7 நாளும் பாவ நிவர்த்தி பலி என்ன செய்யுது அங்கே எப்பவுமே நடக்கும். இரவும் பகலும் ஆசாரி கூடாரத்தில் இருந்து காவலை காக்க கிடைவீர்கள், இப்படியே நான் கற்பித்தபடி இருக்கேன். அப்போ வந்து காவல் பார்க்குற ஒரு டியூட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் டியூட்டி பண்ணுறதும் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பலி அதாவது தூபம் காட்டுறதுக்கு ஒரு டியூட்டி, காவல் பண்ணுற டியூட்டி எல்லாமே யாருக்குள்ளே வந்துடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. ஒரு ஆசாரி பிரதான ஆசாரி கீழே ஆரம்பிச்சு செட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. இந்த காவல் பார்க்குற டியூட்டி வீட்டுக்கு போகக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்திரீகளால் தீட்டுப்படுத்திடக்கூடாது. அப்படி போனாங்கன்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணிடக்கூடாது பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளால் தீட்டுப்படுறது, மதுபானம் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டாலும் அந்த ஸ்மெல் வந்துட்டாலும் அவங்க மறிக்க வேண்டி இருக்கும். அதனால் எந்த விதத்தில் அவங்க தீட்டுப்பட பிரேதத்தினால் தீட்டுப்படக்கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. பள்ளி அவங்க மேலே விழுந்தாலும் தீட்டுப்பட்டிருக்கும், அந்த மாதிரிலாம் வந்துடும். அதனால் எக்காரத்தை கொண்டு அங்கே வீட்டுக்கு போயிடக்கூடாது. ஆசாரி கூடாரத்தில் தான் இங்கே இருக்கணும். அதான் அங்கே சட்டம் ஒழுங்காக சட்டம் ஒழுங்காக அங்கே நிர்ணயம் பண்ணியிருக்காங்கன்ட்டு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் படிச்சிடலாம். எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 19, அதுக்கப்புறம் 25, 27 வசனம் படிக்கலாம். எசேக்கியேல் அதிகாரம் 43 வசனங்கள் 19 மற்றும் 25 முதல் 27 முடிய. எனக்கு ஆராதனை செய்கிறதற்கு என்னிடத்தில் சேருகிற சாதோக்கின் வம்சத்தாரான லேவி கோத்திரத்தாராகிய ஆசாரியர்களுக்கு நீ பாவ நிவாரண பலியாக ஒரு இளங்காளையை கொடுப்பாயாக என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். 25 7 நாள் வரைக்கும் தினம் தினம் பாவ நிவாரணத்துக்காக ஒரு வெள்ளாட்டு கடாவை படைப்பாயாக. பழுதுச்செய்களான இளங்காளையையும் மந்தியிலிருந்து எடுத்த ஆட்டுக்கடாவையும் படைப்பார்களாக. 7 நாள் வரைக்கும் பலிபிடத்தை பாவ நிவர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பிரதிஷ்டை பண்ண கடவர்கள். அந்நாட்கள் முடிந்த பின்பு 8ஆம் நாள் முதல் ஆசாரியர்கள் பலிபிடத்தில் மேல் உங்கள் தகன பலிகளையும் உங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் படைப்பார்களாக. அப்பொழுது
உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 43:19 என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, சாதோக்கின், அதாவது எனக்கு ஆராதனை செய்கிற என்னிடத்தில் செய்கிற சாதோக்கின் வம்சமான லேவி கோத்திரத்தால் இருக்கு. அப்போ சாதோக்கின் குமாரன் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது அந்த சாதோக்கினுடைய அந்த தலைமையின் கீழே, அந்த பிரதான நாள் தலைமையின் கீழே செட்டு கீழே ஒர்க் பண்ணுற அந்த விஷயம் அது வந்துட்டு எங்கே இருக்குன்னா தாவீதின் காலத்தில் இருக்குது. அவங்க பின்னாடியில் வந்து ஹெட்டுக்கு போடப்பட்ட அந்த தலைமை பேர் பார்ப்போம். அதிலேருந்து வந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 7 நாள் வரைக்கும் தினந்தோறும் பாவ நிவேதத்துக்கும் வெள்ளாட்டு இதுவும் செய்யப்பட சொல்லப்பட்டிருக்கு. சொல்லிட்டு 7 நாள் வரைக்கும் பலிபீடத்தில் பாவ நிவேதம் செய்து சுத்திகரித்து பிரதிஷ்டை பண்ண கடவர்கள் இருக்கு. அந்த நாட்கள் முடிந்த பின்புன்னு இருக்கு. அப்போ 7 நாள் அந்த விஷயம் பண்ணணும். சாதோக்கிங்கிறது என்னன்னா பிரதான ஆசாரியின் கீழே அந்த ஆசாரி கூட ஹெட்டை சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயம் அது கீழே உள்ள ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. 7 நாள் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த ஊழியங்கள் செஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க என்ன வீட்டுக்கு போகணுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ 7 நாள் பார்த்தீங்கன்னா எதில் வந்து வாரத்தின் முதல் நாள் எது ஞாயிறு. அப்போ 7 நாளுங்கிறது 7ஆவது நாள் எது சனிக்கிழமை பார்க்கும். இந்த 7 நாள் வரைக்கும் என்ன ஒரு டூட்டி பார்த்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை கூட நம்ம படிச்சிடலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மத்தேயு அதிகாரம் 12 வசனம் 5. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றம் இல்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? அப்போ நம்ம 24 வகுப்பு நம்ம பார்த்தோம்ல, அந்த பார்க்கும் அந்த 24 எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆசாரியன் கீழே வந்துடுவாங்கன்னு பார்க்குறோம். எப்படின்னா வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த இப்போ வந்துட்டு தாவீதின் காலத்தில் சாதோக்கு அகிமெலேக்குங்கிறான விஷயம் இருக்குது. அப்போ அவங்க கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 24 வகுப்பை என்ன பண்ணால் 12 நம்ம கூட பிரிக்கலாம். அப்போ 12 பிரிக்க முச்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு 4 வாரம் பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 4 வாரம் அப்போ பார்த்தீங்கன்னா 12 பேர் பார்க்க 3 மாதம் ஆகும் பார்க்கும். 3 மாதம்னு வரனா ஒரு முறை போவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப்பு இருக்கும் 12 அப்படிங்கிறது. அப்போ 12 வரமுச்சில் பார்த்தீங்கன்னா அது அது ஒரு 3 மாதம் வரும் பார்க்கும். அது வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு முறைக்கு வரும் பார்ப்போம். 6 மாதம். அப்போ 24 வகுப்பு என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ ஒரு செட்டுக்கு கீழே ஒரு செட்டு வரும்ல. அப்போ ஆசாரிகள் வந்து தான் பிரதான ஆசாரி 2 பேருக்கு வருவாங்க. அப்போ வந்துட்டு 24 வகுப்பு வரமுச்சில் பார்த்தீங்கன்னா அப்போ 3 மாதத்துக்கு ஒரு முறை வரும். அப்போ வரமுச்சில் 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு செட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு செட்டு வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு செட்டு வரும் பார்க்கும். அப்போ பார்த்துல 2வது முறைங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். 6 மாதத்துக்கு 24, அதுக்கப்புறம் 6 மாதம் 24. அப்போ சாதாரண ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா 2 முறை, வருஷத்துக்கு 2 முறை. அப்போ 6 மாதத்துக்கு ஒரு முறை அப்படி பார்க்குறோம். அதான் ஒரு விஷயம் பார்க்கும். அதான் 3 மாதத்துக்கு ஒரு முறை, அதுக்கப்புறம் 12, இன்னொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை. இந்த 12 விஷயம்னா கோத்திரத்தின் அடிப்படையில் வர்ற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அதுக்கப்புறம் கோத்திரம்னா இங்கே கோத்திரம் வரக்கூடாதுங்களா, அதாவது இவங்க எல்லாமே லேவி கோத்திரம் தான். ஆனால் இந்த 12 பிரிக்கிறதுனா இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். சரியா, இவன் பார்த்து முடிச்சாச்சு. அதை வாரத்தின் முதல் நாள் எது ஞாயிறு. அப்போ 7ஆவது நாள் எது சனிக்கிழமைன்னு பார்க்கணும். சனிக்கிழமை நினச்சிட்டாங்க அங்கே வந்து அந்த ஒரு செட்டு வகுப்பை வேலை செஞ்சு முடித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவங்க போயிடுறாங்க. எங்கன்னா இவங்க டியூட்டி முடிச்சு போகிறாங்க. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா வாரத்தின் முதல் நாள் யார் வராங்கன்னா அடுத்த டியூட்டிக்கு ஆள் வந்து சேர்ந்துருந்து பார்க்கும். அடுத்த ஆசாரின் பிரதான ஆசாரின் கீழே ஆள் சேர்ந்து அவங்க ஒரு டியூட்டி அடிச்சுறாங்க வேலை செய்கிறாரு என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ 7 நாள் வரைக்கும் ஆசாரி கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அதை கூட நம்ம படிச்சிடலாம். லேவியாகமம் 15ஆம் அதிகாரம் 31, 32, 33 வசனங்கள் படிச்சிடலாம். லேவியராகமம் அதிகாரம் 15 வசனங்கள் 31 முதல் 33 முடிய. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் நடுவே இருக்கிற என்னுடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி தங்கள் தீட்டுகளால் சாகாதபடிக்கு இப்படி நீங்கள் அவர்கள் தீட்டுகளுக்கு அவர்களை விலக்கி வைக்க கடவீர்கள். பிரேமியம் உள்ளவனுக்கும் இந்திரிய கழிவினாலே தீட்டானவன். இப்போ வந்து 7 நாள் வரைக்கும் ஏன் ஆசாரி கூடத்தில் இருக்க வேண்டுங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா
இவங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்திரீகளால் தீட்டுப்படிடக்கூடாது, பிரேதத்தினால் தீட்டுப்படிடக்கூடாது, அதுக்கப்புறம் மேலே ஏதாவது பள்ளி இல்லி விழுந்தாலும் தீட்டுப்படுத்திடக்கூடாது. தீட்டு காரியங்கள் நிறைய விஷயங்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்குது. அந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னா நினைச்சாது அந்த ஆசாரி செஞ்சுட்டாங்கன்னா தீட்டு, அப்படி தீட்டோட ஆசாரி கூடத்தில் போனால் அவங்க மறிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பார்க்கிறோம். அதனால் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அங்கே என்ன வீட்டுக்கு போகிறக்கு வாய்ப்பு இல்லைன்னு பார்க்குறோம். அதனால் பார்த்தா இப்போ அங்கே தீட்டுனால நடக்கிற சம்பவம், அவங்க மரணம் சம்பவிக்குங்கிறான விஷயத்த நம்ம வேத வசனத்தோடு பார்த்தலாம். லேவியாகவும் 15ஆம் அதிகாரம் 31 to 33 வசனம் படிச்சலாம். எதெல்லாம் தீட்டுங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்படுது. மனிதனில் இருக்கிற தீட்டை மட்டும் பார்க்க போகிறோம். லேவியராகமம் அதிகாரம் 15 வசனங்கள் 31 முதல் 33 முடிய. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் நடுவே இருக்கிற என்னுடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி தங்கள் தீட்டுகளால் சாகாதபடிக்கு இப்படி நீங்கள் அவர்கள் தீட்டுகளுக்கு அவர்களை விலக்கி வைக்க கடவீர்கள். பிரேமியமுள்ளவனுக்கும் இந்திரிய கழிவினாலே தீட்டானவனுக்கும் சூதக பலவீன உள்ளவளுக்கும் பிரேமியமுள்ள ஸ்திரீ புருஷருக்கும் தீட்டா இருக்கிறவளோட படுத்து கொண்டவனுக்கும் ஏற்ற பிரமாணம் இதுவே. இப்போ பார்த்தீங்கன்னா பிரேமியம்னா மோக இச்சை அந்த மாதிரி உள்ளவங்களும், ஈந்திர கழிவு அப்படின்போது விந்து கழுவி அவங்க போயிட்டாங்கன்னா அதை க்ளீன் பண்ணாமல் குளிக்காமல் சுத்தம் இல்லாமல் ஆசாரி கூட போனால் மறிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சூதஸ்திரீ ஸ்ரீ பார்த்தீங்கன்னா அந்த தீட்டு, அதாவது ஸ்திரீகளுக்கு வர வழிபாடு அந்த 3 நாள் அந்த சூதக ஸ்திரீன்னு சொல்கிறது அந்த விஷயமும், அதுக்காக பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அந்த மாதிரி விஷயம் இருக்கும் போச்சுன்னா அந்த ஸ்திரீகளிடத்தில் இருக்கிற விஷயமும், ஒரே பாயில் படுத்திருந்தாலும் அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி இருக்கிற ஸ்திரீகள்கிட்ட இருந்துச்சுன்னா தீட்டுப்பட்டு. அப்படி தீட்டுப்பட்டுக்கிட்டிங்கன்னா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாசலத்தை தீட்டுப்பட்டுருக்கீங்க, ஏன்னா இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் இருக்கிற என்னுடைய வாசலத்தை தீட்டுப்படுத்தாது இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வாசஸ்தலம்னா இப்போ ஆசாரி கூடாரத்தில் போம்சில இந்த மாதிரி இருக்கிறவங்க மறிப்பார்கள்ங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்த வசனம் தான் அங்கே சொல்லப்படுது. அப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, ஆரோனுக்கு 2 பேர் கர்த்தருடைய சந்நிதியில் இப்போ மறித்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் மறித்தாருன்னா முன்ன அது லேவியாகம் 15ஆம் அதிகாரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 31 to 33 வசனங்கள் படிக்கணும். அதில் சொல்லப்பட்ட இன்சிடென்ட் அவங்களுக்கு நடந்தால் மறிப்பார்கள். அதனால தான் 16ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்படுது. அதை கூட நம்ம படிச்சிடலாம். லேவியாகம் 16ஆம் அதிகாரம் 1-2. லேவியராகமம் அதிகாரம் 16 வசனங்கள் 1 மற்றும் 2. ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியில் சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல். பார்த்தீங்கன்னு சொல்றாரு, 2 குமார் கர்த்தருடைய சந்நிதியிலே மரித்து போனார்கள். ஏன் மரித்து போனார்னு பார்த்தீங்கன்னா, கிருபாசனத்திலே மரித்தார்கள் சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு தீட்டு விசுவாசமாக போயிருக்காங்க, போனால மறித்தாங்க. அதனால சொல்கிறாங்க கிருபாசனத்தின் மேல் சொல்கிறது. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆதலால் உன் சகோதரனாய் ஆரோன் சாகாதபடி பரிசுத்தலத்தில் திரைக்கு உட்பட்டிருக்கிற பெட்டியில் உள்ள கிருபாசனத்தை மூடிக்குன்பாக சகல வேலையிலும் வர வேண்டாம் என்று சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சகலன்னா, நீங்கள் திரைக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைக்குள்ளே பார்த்தீங்கன்னா பரிசுத்தலம் மகாபரிசுத்தலம் இருக்குது. இந்த 2க்குள்ளே பார்த்தீங்கன்னா சாகாதபடின்னு பார்ப்பேன். எந்த சாகாத பார்த்தீங்கன்னா மேற்கு சொல்லப்பட்ட அந்த அதிகாரத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த தீட்டுகளால் தன்னை சாகாதபடி அப்படி ஒரு விஷயம் இருந்தால் நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போகக்கூடாதுங்கிற சொல்கிறாரு. போய் மறித்தாங்க, அதனால் அவங்க பாவ நிவர்த்தி பண்ணுறாங்கன்னு பார்க்கிறோம். அதான் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா ஆசாரி கூடாரத்தில் தான் தங்கியிருப்பாங்க. கூடாரத்தில் அங்கே கிடையாது, அந்த டென்ட்டு போட்டு பின்னாடி தங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆசாரி கூடாரம் ஆலயமாக கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களுக்கு தங்கு அறை அங்கே இருக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டது. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் புத்தகத்தில் இருக்குது. அது கூட படிச்சிடலாம். 1 நாளாகமும் 9ஆம் அதிகாரம் 33 வசனம். 1 நாளாகமும் அதிகாரம் 9 வசனம் 33. இவர்களில் லேவியருடைய பிதாக்களின் தலைவராகிய சங்கீதக்காரர் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டியிருந்தபடியால் மற்ற வேலைக்கு நீங்களாய் தங்கள் அறைகளில் இருந்தார்கள்.
அப்போ அறையில்ன்றது இரவும் பகல் நினச்சிறாங்க ஒர்க்கு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா காவல் பார்க்குறவங்க சங்கீதம் கூட பாடியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவங்க சப்ஜெக்ட்டு கூட என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அறையில் இருக்காங்க. சப்போஸ் காவல் பார்க்குற டியூட்டியில் யாருக்காவது உடம்பு சரியில்லை பலவீனமாக இருந்தால் அடுத்த என்ன சப்ஜெக்ட் வந்துடுவாங்கன்னு பார்க்கணும். அப்போ சப்ஜெக்ட்டு என்ன இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அங்கே தங்க அறையில் இருப்பாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அந்த வகுப்புக்கு வர்றவங்க அது ஒரு தொகை இருக்க முடிச்சு அந்த தொகைக்கு எக்ஸ்ட்ராவாக தான் அவங்க வந்திருப்பாங்க. யாராட்டும் ஒருத்தர் வியாதி பலனத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அவங்க ஆள் வந்துடுவாங்க. மற்றவங்க நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஓய்வு அங்கே பார்க்கும் ஓய்வு அறையில் அங்கே இருப்பாங்கங்கிற விஷயத்த சொல்லப்பட்டு பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். இஸ்ரா 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிச்சிடலாம். எஸ்ரா அதிகாரம் 8 வசனம் 29. நீங்கள் அதை எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரியர் லேவியருடைய பிரபுக்களுக்கும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவர்களுக்கு முன்பாக நிறுத்த ஒப்புவிக்கும் மட்டும் விழிப்பாயிருந்து அதை காத்து கொள்ளுங்கள் என்றேன். நீங்கள் எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரியருடைய லேவியர்களுக்கு பிரபுக்களுக்கும் அப்போ ஆலயத்தின் அறைகளுக்கும் ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கும். 6 அறைகள்னா பொக்கிஷ அறைகள் இருக்குது. அதே மாதிரி தங்கும் அறைகள் இருக்குது. அந்த அறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இதெல்லாம் ஏன் வச்சுருந்தாங்கன்னா ஆசாரிய தங்கறதுக்கு அந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. பொக்கிஷ அறைகளாக இருந்து சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சலாம் நெகேமியா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் படிச்சலாம். நெகேமியா அதிகாரம் 10 வசனம் 39. பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகளும் ஊழியம் செய்கிற ஆசாரியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் இருக்கிற அந்த அறைகளிலே இஸ்ரவேல் புத்திரரும் லேவி புத்திரரும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளின் படைப்புகளை கொண்டு வர வேண்டியது. இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம். பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகளையும் ஊழியம் செய்கிற ஆசாரியரும் சொல்லிட்டு வாசல் காவலரும் பாடகரும் இருக்கிற அந்த அறைகளிலே இஸ்ரவேல் புத்திரர் லேவியர் தானியமும் திராட்சரசம் இருக்கு. அப்போ ஆசாரியர்களும் நினைச்சிட பார்த்தீங்கன்னா வாசல் காக்கிறவங்களுக்கும் ஒரு ஓய்வு வேற இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த அறையில் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அது போக இந்த பனிமுட்டுகள் வைக்கிறதுக்கும் சில அறைகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பொக்கிஷ அறைகள் தானியங்கள் வைக்கிறதுக்கும் இந்த அறைகள் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ அவங்களுக்கு ஓய்வு அறைகள் இங்கே இருக்கப்பட்டு சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரத்தில் அந்த பரிசுத்த அப்பம் இந்த அவ்வாறு அப்பங்கள் இருக்குல்ல 6 6 12 இருக்கும். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கப்புறம் சூடான அப்பா வைப்பாங்க. அந்த அப்பங்களை வந்துட்டு என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா ஆசாரியில் சாப்பிடுவாங்க. அந்த ஆசாரி சாப்பிட முச்சில் வந்துட்டு ஸ்திரீகளாக கரைப்படாமல் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும். ஸ்திரீகளை கரைப்படாமல் இருந்து அந்த அப்பத்தை சாப்பிடலாம். அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்றபடி அந்த பலி மிருகங்கள் அந்த காரியங்களை இவங்க வந்துட்டு அவங்களுக்கு அப்பங்களாக சாப்பிட்லான்னு பார்க்கும். இந்த அப்பத்தை தான் கேட்டு தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தாவீது வந்துட்டு சாமுவேலுக்கு தாவீது வந்து சவுலுக்கு பயந்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு வனாந்தரத்தில் இருக்கிற பசியாக இருக்குது. அப்போ ஆகாரம் கேட்க அங்கே இருக்கிற ஆசாரியின் இடத்துல வராரு. அப்போ வந்துட்டு பரிசுத்த அப்பம் தான் இருக்குது. பரிசுத்த அப்பம் இது அதுக்கப்புறம் அந்த அந்த ஆசாரி கூடத்தில் அப்பத்தை கேட்குறாரு. அந்த காரியங்களை நம்ம படிச்சிடலாம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1 to 6 வசனங்கள் படிக்கலாம். 1 சாமுவேல் அதிகாரம் 21 வசனங்கள் 1 முதல் 6 முடிய. தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோடே தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோடே சொன்னார். இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாயிலும் என்னவாயிலும் இருக்கிறதை என் கையிலே கொடும் என்றான். ஆசாரியன் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை. வாலிபர் ஸ்திரீகளோட மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். தாவீது ஆசாரியனுக்கு பிரதியுத்தரமாக, நான் புறப்படுகிறதற்கு முன் நேற்றும் முன்னாலும் ஸ்திரீகள் எங்களுக்கு விளக்கமாயிருந்தார்கள். வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாய் இருக்கிறது. இன்றைய தினம் வேறே அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிற்றே என்றான்.
அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூகத்தப்பங்களை தவிர வேறே அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா பரிசுத்த அப்பம் இருக்கிறது, சாதாரண அப்பம் என் கையில் இல்லைங்கிறாரு. அப்போ வந்துட்டு சாதாரண அப்பம்னா நம்ம வந்து கேஷுவலாக சாப்பிட்றோம், சாதாரண அப்பம் இருக்குது. சாதாரண அப்பம் கிடையாது, ஆனால் பரிசுத்த அப்பம் இருக்குது. பரிசுத்த அப்பம்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேருந்து எடுக்கிறனால பரிசுத்த அப்பம் இருக்கு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பரிசுத்த அப்பம் எடுத்தாச்சு. எடுத்ததுன்னு சொல்லி சொல்லுவார், எடுக்கப்பட்ட சமூக தப்பங்களை தவிர வேறு அப்பம் எங்களுக்கு இராத அப்படின்னா ஆசாரியனும் அவனுடைய பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். எடுக்கப்பட்டனால சூடான அப்பத்தை கொடுப்பாருன்னு இருக்கு. அப்போ அந்த அப்பத்தை சாப்பிட்றதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. என்னென்னா, அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறாரு, ஆசாரி சொல்கிறாரு, தாவீதுக்கு பிரேத்தமாக பரிசுத்த அப்பங்களே வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது. வந்து வாலிபர்கள் ஸ்திரீகளோடு மாத்திரம் சேராது இருந்தால் கொடுப்பேன். வாலிபர் சாப்பிட்லாம், ஸ்திரீகள்கிட்ட வந்து சேராத ஆண்கள் இருந்தால் சாப்பிடணுங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறாரு பார்க்கும். அப்போ ஸ்திரீகளுங்கிறதுனா ரொம்ப மென்ஷன் பண்ணி அவர் சொல்கிறாரு. ஸ்திரீகளோட வந்து அப்போ ஸ்திரீகள்கிட்ட சேராது இருந்தால் நாங்கள் அந்த அப்பத்தை கொடுப்பேங்கிற விஷயத்த சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ ஸ்திரீகள் என்ன, ஸ்திரீகளால் தீட்டுப்பற்றக்கூடாது, அந்த சூதகரிசின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சைனிக்கிற விஷயம் அப்படியோடு நிச்சயிட கூட போகக்கூடாதுன்னு பார்க்கணும். அப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் இவங்க டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி அந்த டியூட்டியில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து இருந்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கணும், இல்லாட்டினா வந்துட்டு ஸ்திரீகளோடு சேராமல் தன்னை சுத்திகரித்து அவங்க இருந்துக்கிறணும். இருந்தால் தான் நிச்சயம் பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை போக முடியும்னு பார்க்கணும். அந்த காரியங்கள்லாம் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இன்றைக்கி என்ன பாடம் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியர்கள் 2 பேருங்கிறான தலைப்பின் கீழே அந்த நம்ம பார்த்தோம். அவங்களோட ஒர்க் டியூட்டி என்னங்கிறான விஷயத்த பார்த்தோம். அப்போ பிரதான ஆசாரியர் ஒருவர் அல்ல 2 பேருங்கிறான விஷயத்த வேத வசனத்தை வேத ஆராய்ச்சி என்ற தலைப்பின் கீழே பார்த்து முடிச்சோம் பார்க்கும். இவ்வளோ நேரம் புறமையோடு கேட்டவங்களே தேவன் நாமே ஆசிரியப்பாராக. ஆமென்.